சத்தியமா நான் சொல்லுறேன்டி ஓ பார்வால தூக்குதடி பத்தியமா உன்னை பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்கை வாழும்படி இருக்கி இருக்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா நான் மேல காட்டிக்கிட்டேன் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் என்ன மறந்து நான் நல்லா இருக்கேன். அம்மா சந்தியா கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நல்லா இருக்கேன்னு சொல்றதே ஒரு மணி நேரம் இருக்கிற. உனக்கு என்ன குறை? உன் மூஞ்ச பத்திலே தெரியுது. மாமா உன்னை ராணி மாதிரி நல்லதா வச்சிருப்பாரு போல இருக்க. என்ன மாமா? ஏண்டி நான் மட்டும் 7 தானடி நிக்கிறேன். நீ தானே வந்து நல்லா இருக்கேன்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு சொல்ல வந்தா அதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன குறை? உன்னை மாமா நல்லாதான் வச்சிருக்காரு நீயே சொல்லிக்கிடுறா. அப்போ நான் நல்லா இருக்கேன்னு உனக்கு தெரியலடி. அப்புறம் ஏன் நல்லா இருக்கியான்னு ஒரு கேள்வி கேட்க? என்னமோ உன்னை பார்த்த உடனே நல்லா இருக்கியான்னு கேட்கணும்னு தோணுச்சு. அப்புறம் உன்னை உத்து பார்த்த மத்தியா நீ ரொம்ப நல்லா இருக்கா. சரி அப்புறம் எதுக்கு நல்லா இருக்கியான்னு கேட்கணும்? நீ நல்லா இருக்கியான்னு கேட்கறத வாபஸ் வாங்கிட்டேன். அம்மா சோனி ரொம்ப நல்லா வருவா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்த வாயடி. வாயடி வந்ததானே வீடே சும்மா கலகலன்னு இருக்கும். இவ்வளவு நேரம் உங்க அக்கா பூட்டின வாய் திறக்கவே இல்ல. நீ தான் பேச, அவ பதிலுக்கு பேசுறா. உங்க சவுண்ட் எல்லாம் கேட்டா ஃபங்க்ஷன் வீடே கலகலன்னு இருக்கு. ஐயோ மாமா, குட்டி தம்பி இவ்வளவு அழகா இருக்கா. கோட் செட் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப ரொம்ப வளர்ந்துட்டல்ல. தம்பியை பார்க்கும்போது எனக்கு காவியக்கா ஞாபகம் வருது. வாங்க ப்ரோ, இவ குடும்ப கதையை பேச ஆரம்பிச்சிட்டாவ. இப்போதைக்கு பேசி முடிக்க மாட்டாவ. என்ன சந்தியா இன்னைக்கு புதுசா கட்டிலாம் பிடிக்கா? ரொம்ப பாசமா வேற பாக்குற. என்னாச்சு உனக்கு? நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமே. இன்னைக்கு உனக்கு தாலி பிரிக்கிற ஃபங்க்ஷன். அதனால நீ சந்தோஷமா இருக்கிற. நான் அதுக்காக சந்தோஷமா இல்ல, வேற ஒண்ணுக்காக. வேற ஒண்ணுக்கு ஒரு தம்பிக்கு பேர் வைக்காங்களா, அதனால சந்தோஷமா இருக்கியா? அதுக்கும் இல்ல. அதுக்கும் இல்லனா சரி எனக்கு தெரியல, நீயே சொல்லி தொலை. நீ கன்சியா இருக்க. நீ அம்மா என்கிட்ட சொல்ல முடியல. நான் எவ்வளவு சந்தோஷமானேன்னு தெரியுமா? இந்த கிறுக்கி சோனி நம்மகிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லலையேன்னு எனக்கு உண்மையில கோவம் வந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தங்கச்சி கன்சிவ் ஆயிட்டானி நான் ரொம்ப சந்தோஷமானேன். அந்த சந்தோஷமா? சிரிக்காதடி கிறுக்கி. ஆனா ஒண்ணு சோனி, நீ சரியான ஆள் தான். நான் உங்ககிட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேனா, எனக்காகலாம் நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காத. நீ சீக்கிரத்துல உங்க வீட்டுக்காரரோட சேர்ந்து வாழ்ற வழியை பாரு நீ. ஆனா 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ நீ 3 மாசம் கன்சீவ். எப்பன்னு தான் இருந்தியோ? போகா, ஒரு சின்ன பிள்ளை கிட்ட இப்படியே பேசுறது? யாரு நீ சின்ன பிள்ளையா? ஏய் சரியான அலடி கேப்ல கிடா விட்டு இருக்க. இருந்தாலும் பரவாயில்ல சோனி, நீ கன்சீவா இருக்கா நீ தெரிஞ்சது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சித்தப்பா, இந்த குட்டி தம்பி ரொம்ப அழகா இருக்கான்ல? ரொம்ப அழகா இருக்கமா. அப்போ நம்ம வீட்டுக்கு இந்த குட்டி தம்பியை கூட்டி போடுமா? எதுக்குடா? இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க வீட்டுக்கு ஒரு குட்டி தம்பி வர போறாங்களே. மாமா என்ன வாயாடி, எல்லா விஷயத்தையும் மறைக்காம மாமா கிட்ட ஷேர் பண்ணி சொல்லுவ. ஆனா இந்த குட் நியூஸ் மட்டும் மாமா கிட்ட நீ சொல்லவே இல்லை, அப்படித்தானே? மாமா உன் மேல கோவத்துல இருக்கேன் போ. மாமா நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன். நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன பப்பிசமா நினைப்பீங்களோன்னு எனக்கு வெக்கமா இருந்துச்சு மாமா. இதுல என்னடா இருக்கு வெக்கப்படுறதுக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் கன்சீவ் ஆகுறதுலாம் நார்மல் தானே. ஒருத்தவங்க கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. உனக்கு கடவுள் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்காங்களே, இத வெளியே சொல்றதுல உனக்கு என்னடா வைக்கும்? அதனால நீ தயங்காம இந்த விஷயத்த வெளியே சொல்லி நீ சந்தோஷப்படணும்டா. அண்ணா உங்களுக்கு நாங்க ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், எடுத்துட்டு வரட்டுமா? ப்ரோ நீங்களா எங்கிட்ட குட் நியூஸ் சொல்லி ஸ்வீட் கொடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு நல்ல இனிப்பு. ஆனா இங்க என்னன்னா
நாங்களா குட்டீஸை கண்டுபிடிச்சி நாங்களே உங்ககிட்ட ஸ்வீட் வாங்கி தின்ன மாதிரிலாம் இருக்கு. சாரிண்ணா, நெக்ஸ்ட் டைம் சோனி கன்சீவ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் சொல்லுவோம், சரிங்களா? என்னண்ணா ஏன் அழுறீங்க? என்னடா இவனுக்கு இன்னும் ஒரு குழந்தைய பிறக்கல, அதுக்குள்ள அடுத்த குழந்தைக்கு அடி போடுறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் வந்துட்டோ? என்னடி உன் புருஷன் ரொம்ப பாஸ்டா இருக்காரு. ஐயோ அக்கா, இவனே பாஸ்ட் இல்லக்கா. மாமா இந்த குழந்தைய சொல்லல நீ ஃபீல் பண்ணார்ல, ஒரு ஆறுதலுக்காக அப்படி பேசுறேன், மத்தபடி ஒண்ணும் கிடையாது. உன் புரியனை பத்தி என்ன உனக்கு ஒண்ணும் தெரியல. இல்லக்கா, ஏதோ ஏதோ சொன்ன ஒண்ணுல சொன்னி, நானாவே ஏதோ சொல்லி பார்த்தேன். அதுக்காகலாம் அழல தம்பி, நீ எத்தனை பிள்ளை வேணா பெத்துக்கோ, அது உன் திறமை. நீ என்ன அண்ணா அண்ணான்னு சொல்லும் போது எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துட்டு. ஐயோ அண்ணா, இதுக்கெல்லாம அழுவாங்க? நான் தான் அன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்னல, எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ணா விஜயண்ணா, செகண்ட் அண்ணா சாமண்ணான்னு. ஆமா நான் மறந்துட்டேன். ஆமா, ஏன் ரெண்டாவது தம்பி ஷாம் தம்பியை காணோம், எங்க? அதுவா விஜயண்ணா, சாமண்ணாக்கும் அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதான் அதை சமாதானப்படுத்திட்டு நான் வரேன், சமாதானப்படுத்திட்டு சீக்கிரம் வந்துடுறேன், இல்லாட்டி லேட் ஆகும்னு சொன்னாரு. ஆமா, சமாதானம் படுத்திடுவானா ஷாம் தம்பி? அதான் தெரியலண்ணா, எப்படியாவது அவங்களை சமாதானம் படுத்துரு, அப்படி சமாதானம் ஆகாட்டி கூட காலில் விழுந்தாலும் சமாதானம் படுத்துரு அப்படின்னு நான் சொல்லி அனுப்புனேன். அவன் வந்தாதான் என்ன கதைன்னு தெரியும். போன் அடிக்கிறா இவளுக்கு. பிள்ளையே 2-3 நாள் கழிச்சு இப்பதான் நல்லா அசந்து தூங்குறா, இப்பன்னு பார்த்து போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றாங்க. ஓ, டாக்டர் தான் போன் அடிக்கிறாரா? இப்பதான் என் பொண்ணு பவிய நான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவளை ஏன் வழி கொண்டு வந்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள இவர் போன் அடிச்சு என்னத்தையாவது பேசி அவளை குழப்பி விட்டுறாரு போலயே. ஏமா, அக்காளுக்கு தான் போன் வந்துகிட்டே இருந்துச்சுல, யாரு? நீ பாட்ட அக்கா போன கையில கொண்டு வந்திருக்கா, அக்காட்ட கொடுக்க வேண்டியதானே? ஐயோ, அது 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 வந்து ஜனு கம்பெனி காலு. அவங்க போன் அடிச்சா விடுற பாடே கிடையாது. லோனு வேணுமா அது வேணுமான்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதான் எதுக்கு எடுக்கணும்னு ஆரம்பத்திலே கட் பண்ணி விட்டேன். அம்மா, போனை கட் பண்ணீங்க சரிதான், அப்புறம் எதுக்கு போனை கையிலே எடுத்துட்டு வரீங்க? அக்கா கிட்ட கொண்டு வைங்க, அப்புறம் அக்கா எந்திரிச்சானே போனை தேடுவா. சரிம்மா. சரி ஜனு, சாப்பிட அம்மா ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரட்டுமா? அக்கா முடிச்சிருந்தா விட அக்காட்ட நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நேரம் போயிடும். அக்கா வேற தூங்குறாளா, எனக்கு போர் அடிக்குமா. சரி, சூடா ஏதாச்சும் செஞ்சு எடுத்துட்டு வாங்க. ஜானு, யாரோ காலிங் பில் அடிச்சுட்டே இருக்காங்க, காதுல விழுதா என்ன? யாருன்னு போய் பாரு. சரிம்மா. வாங்க மாமா. நான் மாமாவா? ஆமா, எங்க அக்காவை நீங்க தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அப்ப நீங்க எனக்கு மாமா தானே? ஓ அப்படியா, நல்லா முறை வச்சுலாம் கூப்பிடுறியே. நீ நல்லா இருக்கியம்மா? எஸ் மாமா, நான் நல்லா இருக்கேன். அப்புறம் உங்க அக்கா எங்க? என்ன மாமா, என்கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்க, வந்தோடனே அக்காவை பா கேக்குறீங்க? அக்காட்ட மட்டும் தான் பேசுவீங்களா? ஐயோ இல்லம்மா, உங்க அக்காவையும் பார்த்துட்டு அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலாமேன்னு தான் வந்தேன். ஐயோ மாமா, நான் சும்மா சொன்னேன். ஐயோ வந்திருக்கீங்க, நிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறேன். மாமா உட்காருங்க மாமா. அம்மா, மாமா வந்திருக்காங்க. என்னது மாமாவா? யாருடி? யாரு போய் மாமான்னு சொல்லிட்டு இருக்க? சாரி மாமா, நீங்க தப்பா நினைச்சுக்காங்க. எங்களுக்கு மாமான்னு சொல்ற மாதிரி எந்த சொந்தம் இல்லையா, அதான் அம்மா கேக்குறாங்க. இருக்கட்டுமா, இட்ஸ் ஓகே. ஐயோ அம்மா, நம்ம பவியக்காவை கல்யாணம் பண்ணிக்க போற மாமா வந்திருக்காங்க, சீக்கிரம் காப்பி எடுத்துட்டு வா. என்னது, டாக்டர் தம்பி வந்திருக்காரா? சே, இவர் ஏன் இப்போ வந்தாரு? இப்பதான் என் பொண்ணு மனச ஒன்னு சொல்லி நான் மாத்தி வச்சிருக்கேன். இவரு ஏதாவது பேசி குழப்பி விட்டுருவாரு போலயே. ரொம்ப தேங்க்ஸ் ஜானு. தேங்க்ஸா? எதுக்கு மாமா? உனக்கு எவ்வளவு தடவை தேங்க்ஸ் சொன்னாலும் அதெல்லாம் பத்தவே பத்தாதுமா. உங்க அக்கா என்னை காதலிக்கிறா, விரும்புறா, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக நீ என் ஃப்ரெண்டு சரணை இதுவரை பார்த்தது கூட கிடையாது. இருந்தாலும் உங்க அக்கா சந்தோஷமா இருக்கணும்னு ஒரே காரணத்துக்காக அவனை பார்க்காம கூட நீ ஓகே சொல்லிட்டலம்மா. உனக்கும் 1000 கனவு இருந்திருக்கும், இருந்தாலும் நீ ஓகே சொன்னதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான்மா. 1000 கனவு இருந்துச்சா மாமா? இருந்தாலும் உங்க ஃப்ரெண்டுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் ரொம்ப பெருசு கிடையாது மாமா, ரொம்ப ரொம்ப சின்னதுதான். என்ன சொல்றமா? அப்புறம் மாமா, உங்க ஃப்ரெண்டுக்கு எங்க அக்காவை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? எங்க அம்மாவோட சொல்லுவாங்க, அவரு கல்யாணம் முடிச்சா எங்க அக்கால தான் கல்யாணம் முடிப்பேனி முடிவோட இருக்காரு. நீ அப்படிப்பட்ட ஒருவரு நீங்களும் எங்க அக்காவும் காதலிக்கிறீங்கன்னு தெரிஞ்சதும் அவரு எதுவுமே
எதுவுமே பண்ணாம உடனே மனசை மாத்தி உங்களையும் எங்க அக்காவையும் சேர்த்து வைக்கணும்னு ஒரே காரணத்துக்காக என்ன யாருன்னே அவருக்கு தெரியாது, என்ன முன்ன பின்ன பார்த்ததும் கிடையாது. ஆனா அந்த இடத்துல இந்த பொண்ணோட தங்கச்ச நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம் யாராலையும் முடியாது மாமா. அந்த மாதிரி மனசு யாருக்கும் வராது. அதுல இருந்தே அவரோட நல்ல குணம் எனக்கு தெரிஞ்சிச்சு மாமா. அதனாலதான் நான் சம்மதிச்சேன். ஜானு, நீ இந்த விஷயத்த எவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிட்ட தெரியுமா? நீ சரண கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா மட்டும்தான் எனக்கும் பவிக்கும் கல்யாணம் நடக்கும். நீ சம்மதிக்கவே மாட்டியோன்னு ஒரே பயத்துல இருந்தேன். ஆனா நீ எங்க 2 பேரோட சுச்சுவேஷனையும் புரிஞ்சு அதே சமயம் சரணோட நல்ல மனசையும் தெரிஞ்சு நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுதான் ரொம்ப பெரிய விஷயமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயோ மாமா, எனக்கு முக்கியம் எங்க அக்கா வாழ்க்கை தான். எங்க அக்கா சின்ன வயசுல இருந்து எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா? அவளுக்கு நீ அவ எதுவுமே ஆசைப்பட்டதே கிடையாது மாமா. ஆனா அவ முத ஆசைப்பட்டது உங்களதான் மாமா. அத தெரிஞ்சு நான் குறுக்க நிப்பனா மாமா. எங்க அக்கா வாழ்க்கைக்காக நான் எது வேணாலும் செய்வேன் மாமா. இன்னைக்கு என்னதான் நடந்தாலும் சரி, என் பிள்ளைகிட்ட இந்த டாக்டர் பேசிடவே கூடாது. இவர்கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவரை என் பிள்ளைய பக்கமா அனுப்பி விட்டுற வேண்டியதா. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. இவ ஒருத்தி தோ வர. நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன் அம்மா. என்னப்பா திடீர்னு இந்த பக்கம்? அது அது வந்துமா, நான் பவிக்கு கால் பண்ணேன். பவி காலே அட்டன் பண்ணலையா? அதான் அவளுக்கு உடம்புக்கு எதுவும் முடியலையான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அம்மா நீங்க அக்காளுக்கு போன் பண்ணீங்களா? எப்போ போன் பண்ணீங்க? இப்பதான் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான். அம்மா. ஐயோ, இந்த டாக்டர் வேற கரெக்டா போட்டு கொடுத்துட்டானே. இவ வேற முறைக்கிறாளே. அம்மா, நான் போய் பவியை பார்த்துட்டு வரட்டுமா? ஐயோ தம்பி, அவ இப்பதான் தலைவலிக்குது மாத்திரை போட்டு தூங்குனா. யாரும் எழுப்ப வேண்டாம்னு வேற சொல்லிட்டு தூங்குனா. அவளை எழுப்புனா அவளுக்கு தலைவலி போவாது, தலை வலிச்சுட்டே இருக்கும். அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே. சரிம்மா, தூங்குறாங்களா? சரி, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் நாளைக்கு வந்து பாத்துக்கிட்டேன். மாமா எங்க போறீங்க? நில்லுங்க. என்னம்மா? அம்மா அக்கா உங்க போனுக்காக தான் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தா. என்கிட்ட கூட சொன்னா இன்னும் போனே பண்ணல நீ. அப்புறம் நீங்க வந்துட்டு பார்க்காம போனா அக்கா வருத்தப்படுவாள. போய் பார்த்துட்டு போங்க மாமா. சரிம்மா. எப்படி அக்காவை பார்க்க விடக்கூடாதுன்னு பண்ணுனா? ஜானுனா கொக்கா உன் பிளான் ஊத்திக்கிட்டா. எவளாவது ஒருத்தியாவது என் மனசை புரிஞ்சுக்கிறாங்களா? எப்பா விஜய், பஞ்சனை ஆரம்பிக்க மாட்டீங்களா? ஒரு குத்து பிரியாணி சோறுக்காக காலையில இருந்து காத்து கிடக்கும். எப்பதான் ஆரம்பிப்பீங்க? இதோ ஆரம்பிக்க வேண்டியதாங்க. அப்பா விஜய், நீங்களும் இப்பவும் பேசுவியே அப்பவும் பேசி முடிப்பீன்னு நாங்களும் உங்க வாயே தான் உத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்க பேசி முடிக்கிற பாடு இல்லையப்பா. எங்களுக்கு பசி சிறுகுடல்ல இருந்து பெருங்குடல் வர, பெருங்குடல்ல இருந்து சிறுங்குடல் வர நீ வந்துட்டு போகுதுப்பா. எப்பந்தான் ஆரம்பிப்பீங்க? பேசாம நீங்க இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு பதில் பேசுறதுக்குனே ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எங்களை கூப்பிட்டு இருக்கலாம். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நீ நாங்க உட்காந்து போய் சாப்பிட போயிருப்போம்லப்பா. சித்தி சித்தி இப்ப ஆரம்பிச்சிடலாம். ஏமா அத்தை எல்லாரும் இங்க வாங்க. நல்லா தூங்குறாளே, எழுப்புமா வேண்டாமா? சரி எழுப்புவோம். பவி நம்மளை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. பவி. எதுக்கு சார் இங்க வந்திருக்கீங்க? என்னாச்சு பவி, ஏன் இப்படி கேக்குற? நான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். நீங்க ஏன் சார் என்ன பார்க்க வரணும்? ஏன் 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 என்னாச்சு? நான் உங்களை பார்க்க வந்தா என்ன? அது என்ன பார்க்க வர்றதுக்கு நீங்க யாரு? எதுக்கு என்ன பார்க்க வரணும்? பவி கத்தாதீங்க பவி. வெளியே தான் உங்க அம்மாவும் தங்கச்சியும் இருக்காங்க. கேட்டா தப்பா நினைப்பாங்க பவி. சரி இப்போ இங்க யாருக்கும் கேட்காது. ஆமா நீங்க எதுக்கு வந்தீங்க? என்ன பவி, பஞ்சத்துல இருந்தே எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறீங்க? எதுக்கு வருவேன்? உங்களை பார்க்கதான். என்ன பார்க்க வந்தீங்களா? என்ன பார்க்கறதுக்கு நீங்க யார் சார்? பவி இப்படிலாம் பேசாதீங்க பவி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ, இந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கே உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா அன்னைக்கு என்ன அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போனீங்களே, அப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். சாரி பவி. உங்க சாரியை கொண்டு குப்பையில போடுங்க. பவி அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல பவி. என் ஒய்ஃப் மதுனாவுக்கு வந்தேன்னு நான் என்ன பண்றேன்னு கூட எனக்கு தெரியல. அப்பனா உங்களுக்கு உங்க ஒய்ஃப் ஞாபகம் வந்தா சுத்தி என்ன நடக்குனே தெரியாது. யாரு என்ன நீ போனாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க.
அப்புறம் எப்படி உங்களை நம்பி நான் கல்யாணம் பண்றது? பவி, அப்போ நீங்க சொல்றத பார்த்தா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு நான் என் மதுவை நினைக்கவே கூடாதா? ஐயோ, நான் அப்படி ஒன்றும் சொல்லலையே. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். இந்த பாருங்க சார், நீங்க தொட்டு தாலி கட்டின உங்க ஒய்ஃப் நீங்க சாகு வர உங்க மனசுலயே தான் இருப்பாங்க. அவங்கள நினைக்க கூடாது, அவங்கள பத்தி யோசிக்க கூடாதுன்னு சொல்ற உரிமை எனக்கு கிடையாது. அதை நான் செய்யவும் மாட்டேன். ஆனா நாளைக்கு உங்களை கூப்பிட நீங்க என்ன திரும்பி கூட பார்க்கல, அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க. அதை என்னால மறக்க முடியாது சார். பவி, நீங்க ஒரு நாள் என்ன இப்படி ஹர்ட் பண்ற மாதிரியா பேச மாட்டீங்களே? ஏன் திடீர்னு இப்படி பேசுறீங்க? இந்த பாருங்க சார், நான் உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் கிளம்புங்க. நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு நீங்க பேசுறத வச்சே எனக்கு தெரியுது பவி. இனி உங்க மனசை காயப்படுத்துற மாதிரி நான் ஒரு நாளும் பண்ணவே மாட்டேன் பவி. ஐ எம் ரியலி சாரி. கையை விடுங்க சார், நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். கையை விடுங்க பவி. ப்ளீஸ் சார், கையை விடுங்க. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். டைமா? எதுக்கு பவி? எனக்கு எல்லாத்துக்குமே டைம் வேணும் சார். பவி, கையை விடுங்க சார், எனக்கு தலை வலிக்குது. மரணம் ஒன்று உயிரை கொண்டு போனதே, உயரமான கனவு இன்று அலையில் வீழ்ந்து போனதே, இசையும் போனது திமிரும் போனது, தனிமை தீயிலே வாடினேன், நிழலும் போனது நிஜமும் போனது, எனக்குள் எனையே தேடினேன். கனவே கலைவதேனோ, கரங்கள் நரமாய் கரைவதேனோ, நினைவே கரைவதேனோ, எனது உலகம் உடைவதேனோ. அம்மா சந்தியா எப்பந்தான் பேர சொல்லுவா? நானும் இப்ப சொல்லுவா அப்பன் சொல்லுவா, நீ காதை கூர்மையா வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ சொல்ற பாடு இல்ல போல இருக்கு. அங்க பாரு, புள்ள வேற நம்ம பேர சொல்லுவான்னு அது வேற சிரிச்சுக்கிட்டே இருக்கு. நீ சொல்றத பார்த்தா புள்ள வளர்ந்துரும் போல இருக்க. நாலுமணி, இந்த சின்ன பையனுக்கு விஜய் அஜித்னு ஸ்டைலா நேம் வைக்கலாம்னு நினைச்சிருப்பாவளோ? சேச்சே, அந்த பேரெல்லாம் எங்க வைக்க போறாவ? அவன் அப்பன் பேரே விஜய் தான், அந்த பேரை கொண்டு வைப்பாவுல? நான் நினைக்கிறேன் வாயில நுழையாத அளவுக்கு இங்கிலீஷ்ல ஒரு பேரை வைப்பாவ பாறேன். என் நாலு முடி, உன் புருஷன் பேரை ஏன் அந்த குழந்தைக்கு வைக்க போறாவ? ஏ சின்ன பொண்ணு, உனக்கு 4 முடி வீட்டுக்காரன் பேர் தெரியாது? 6 பேரு ராமசாமி. புருஸ்லின்னா யாரு தெரியுமா? சட்டை போடாம போஸ் கொடுத்துட்டு நிப்பானே, அவன் பேரு தான் புருஸ்லின். அத எருமைக்கு பிறந்த எருமைகளா? நம்ம கரத்தா வீரர் புருஷ்லின் அண்ணன் பேரை சொல்றீங்களோ? அதேதான், அந்த புருஸ்லி தான். விளங்கும். சரி, அங்க பாருங்க, பேர் வைக்க போறாவ. சந்தியா, தம்பி பேரை நீ சொல்லு. வேண்டாம் மாமா, ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லுங்க. பரவாயில்ல சந்தியா, நீ சொல்லு. வேண்டாம் மாமா, நீங்க சொல்லுங்க. ஓய் மாமா, யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். நானும் அப்பமே இருந்து என்ன பேருன்னு என் மூளையை போட்டு கசங்கிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் சொல்லுங்க. சரி, அப்போ நம்ம 2 பேருமே சேர்ந்து சொல்லுவோம். கவியரசன். என்னன்னா, நான் கூட ட்ரெண்டிங்கா நேம் வைப்பீங்களா நினைச்சேன். ஆனா நீங்க தூய தமிழ்ல பேர் வச்சிருக்கீங்க. எதுவும் சம்திங்? ஆமா ப்ரோ, நீங்க சொல்ற மாதிரி இந்த நேம்ல ஒரு சம்திங் ஸ்பெஷல் இருக்குதான். என் ஒய்ஃப் சந்தியாக்கு அவங்க அக்கா பேரை தம்பிக்கு வைக்கணும்னு ஆசை. நான் அது எப்படி உங்க அக்கா பேரை பையனுக்கு வைக்க முடியும்னு நான் கேட்டதுக்கு அவ நல்ல மூளையை யூஸ் பண்ணி நைட்டு பக்கமா நல்லா யோசிச்சு ஒரு பேரை சூஸ் பண்ணா. அது என்ன பேருன்னு கேட்டேன். கவியரசன் சொன்னான். கவியரசனா? இதுல எங்க உங்க அக்கா பேர் இருக்குன்னு கேட்டதுக்கு காவியா கவி. கவி வந்து எங்க அக்கா பேரு, அரசன் வந்து எங்க வீட்டு ராஜா பேரு. எனக்கும் அந்த பேர் பிடிச்சிருந்துச்சா, ஓகே இதே தம்பிக்கு வைக்கலான்னு பிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பர் மாமா, உங்க 2 பேத்துக்கும் சம மூளை. நீங்க 2 பேரும் நம்ம நாட்டுல இருக்க வேண்டியது இல்ல, ஃபாரின்ல இருக்க வேண்டியது. மைனி, கவியரசன்ற பேரு நல்லா
வச்சிருக்காத. நல்ல பேரா தான் வச்சிருக்காங்க வசந்தி. எவ்வளவு நல்ல பேர் வச்சிருக்காவ, கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொல்லேன். ஆமா, என் பிள்ளை காவியா பேரை வச்ச உடனே செத்து போன என் காவியா திரும்ப வந்துருயா போறா. ஏன் மைனி இப்படிலாம் பேசுறீங்க? காவியா நம்மளை விட்டுட்டு போகவா செஞ்சிருக்கா? குழந்தை உருவத்துல நம்ம காவியா தான் இருக்கா. இந்த குழந்தைய கூட நீங்க காவியாவா நினைச்சு பாருங்க. இந்த குழந்தைய உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஏங்க, அந்த பையன் எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்கான் பாத்தீங்களா? அந்த பையன் பேச முச்சுல அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கணும் போல இருக்கு. அவன் சிரிக்கும் முச்சுல அப்படியே ஏதோ ஒரு இன புரியாத சந்தோஷம் என் மனசுல வருதுங்க. அந்த பையனை அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க எனக்கு. ஆமாமோ, எனக்கு கூட அந்த பையனை பார்க்கும்போது நம்ம பையன்கள ஒருத்தமா தான் நம்ம தோணுது. அம்மா சோனி, அடுத்தது அந்த பிள்ளைக்கு அம்மா அப்பா நீங்க தான். சித்தி சித்தப்பா 2 பேரும் போய் சொல்லுங்க. பாடா என் செல்லக்குட்டி எவ்வளவு அழகா சிரிக்கிறான். ஹரியரசன் ஹரியரசன் ஹரியரசன். அம்மா வாங்கம்மா, நீங்களும் அப்பா வந்து தம்பி காத்துற பேரை சொல்லுங்க. எப்பா விஜய், உங்க அப்பா இதோ வரேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா எங்க போனாரு தெரியலப்பா, ஆளை காணோம். என்னம்மா எல்லாரும் இங்கதான் நின்றுட்டு இருக்கோம், ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அப்பா மட்டும் சொல்லாம எங்க போனாரு? சரி விடுப்பா, இதோ வரேன்னு சொன்னாரு, எங்க போனாருன்னு தெரியல. மைனி, நீங்களும் அண்ணனை போய் குழந்தை காதல பேரை சொல்லுங்க. அதுக்கடுத்து சோனியோட மாமனார் மாமியார் சொல்லட்டும். அதுக்குள்ள அவர் வந்து வரல, அதுக்கப்புறம் நாங்க சொல்லிக்கிறோம். பேரனுக்கு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, கூட நிக்க வேண்டாமா? சரி, அப்படி எங்க போறோம்னாவது சொல்லிட்டு போக வேண்டாமா? என்னமோ போ. சரி வாரா நீ. நீரினில் வந்தது நிஜமா, நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம்மா, பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா, நெஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா, நின்னுயிர்ந்திருந்து பிரிந்த பகுதி இங்கே, நான் இழந்த பிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே. இந்த மனுஷன் எங்க போய் தொலைஞ்சாரு? இப்படி ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துலதான் என்ன அசிங்கப்படுத்தணும்னே எங்கேயாச்சும் போயிருவாரு போல இருக்கு. அடுத்தது என் பிள்ளைக்கு தாலி பிரிச்சு கோப்பாங்க. அப்போ அம்மா அப்பாவை தான் முதல்ல கூப்பிடுவாங்க. இந்த மனுஷனை எங்கேயுமே எனக்கு காணுமே. நான் என்ன சொல்லி சமாளிப்பேன்? பையனுக்கு வெளியே எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஒரு அப்பனா முன்ன நின்று வாழ்த்தாம இப்படி நான் ஒரு பாவியா உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு. நான் வெளியே போனா நான் அவகிட்ட மாட்டி நான் அசிங்கப்பட வேண்டியதா இருக்கும். உள்ள இருந்தா என் பையன் அப்பாவை காணுமேன்னு நினைச்சு என்னை பத்தி தப்பா நினைப்பா. ஏன் கடவுளே என்ன மட்டும் இப்படி பண்றீங்க?